கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 29 வசனம் 9. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் அனுதினமும் நடத்தி ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து வருகிறார். நம்முடைய வாழ்வில் அநேக நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். தகுதியில்லாத நம்மை அவர் தேடி வந்து ரட்சித்து கிருபையாய் நடத்துகின்றார். அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை நாம் நம் கண்ணார கண்டிருக்கின்றோம். அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை இக்கட்டிலிருந்து விடுவித்து நம் நெருக்கத்திலிருந்து நமக்கு சமாதானத்தை தந்துள்ளார். இத்தனை நன்மைகளை கர்த்தர் நம் வாழ்வில் செய்திருந்தாலும் அநேக நேரங்களில் நாம் கர்த்தரை விட்டு வழிவிலகி செல்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்கள் கண்ணார கண்டார்கள். ஆனால் தங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது கர்த்தரை முறுமுறுத்தார்கள். அதே போலத்தான் நாமும் நம்முடைய வாழ்விலே கஷ்டங்கள் வரும்போது நம்மை விடுவித்த தேவனை மறந்து நாம் அவரை முறுமுறுக்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை வெறுத்து விடாமல் நம்மேல் இரக்கமுள்ளவராய் நாம் முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கின்றார். உபாகமம் 29:9 இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கின்றார். கர்த்தரை முறுமுறுத்து கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து வாழ்கின்ற நாம் முழு இருதயத்தோடு அவரை தேடி கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்வோமானால் அவருடைய உடன்படிக்கையை மறந்து போகாமல் நம்முடைய மனம்போன போக்கிலே வாழாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது நம் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை தருவார். நம்முடைய வாழ்விலே நாம் கையிட்டு செய்யும் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால், நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களாய் அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதையே நமக்கு போதித்துள்ளார். வேத வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ளதாய் இருக்கின்றது. அவை ஒவ்வொன்றும் சத்தியமானவைகள். அவற்றை நாம் நம்முடைய வாழ்வில் கை கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே கஷ்டங்கள் வரும்போது கர்த்தரை முறுமுறுக்காமல் உண்மையாய் கர்த்தருக்கென்று வாழ்வோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து இக்கட்டிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை புழுதியிலிருந்து தூக்கி உயர்த்துவார். கர்த்தரை விசுவாசித்து அவருக்காக வாழ்வோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ நீர் போதித்த எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்ப்பிடிதலுடன் செய்ய நீர் எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு நீர் உதவி செய்து ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய வார்த்தைகளின்படி நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.